இங்கே வந்து கடமையை சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சிபிசிஐடிக்கு மாற்றிட்டாங்க, குண்டர்கள் சட்டத்தில் போட்டாங்க. அவருடைய தந்தை போலீஸ் அதிகாரியாக இருக்கார், அவரையே கைது பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே என்னத்தை எதிர்பார்க்குறீங்க மிஸ்டர் திருமாவளவன்? அம்மாவையும் கைது பண்ணணும், தங்கச்சியை கைது பண்ணணும், அண்ணனை கைது பண்ணணும்னா ஆதாரம் இருக்கணும்ல, கொலை பண்ணதுக்கு அவங்களுக்கு பண்ணதுக்கு. அவர் காலிலெல்லாம் ஒரு முதல்வராக இருந்த நீங்கள்லாம் போய் விழுந்து விஜயை பார்த்து கூட்டணி சேரணுமா? அங்கே இந்த ஆதவ அர்ஜுன்னு லாட்ரி ஏஜென்ட்டு, ஃப்ராடு பண்ண லாட்ரி ஏஜென்ட்டுடைய இதை சேர்ந்தவர், அவரெல்லாம் போய் நீங்கள் காலில் விழுகணுமா? இப்படிப்பட்ட மனுஷங்கிட்டெல்லாம் ஒரு முன்னாள் முதல்வராக இருந்தவர். விஜய் வந்து நல்ல பெரிய ஆளுங்களை சரியாக ஹேண்டில் பண்ண தெரியல. இந்தியாவை ஒரு கோழை நாடு அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன, இதை விட மோசமாக எல்லாரும் உங்களை வந்து உங்கள் அரசியல் வாழ்க்கையை அஸ்தமனமாகி போயிடும். எல்லாருமே உங்களை எதிரியாக பார்ப்பாங்க. அதுதான் நீங்கள் ட்விட்டர்லாம் புஸ்தகம் எழுதிக்கிட்டே இருக்கீங்க, இந்த ட்விட்டர்லாம் பார்க்குறது இல்லையா மிஸ்டர் வெங்கடேசன்? வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் சொல்லும் செய்திகள் என்ன என்பதை பற்றிய ஒரு அரசியல் அலசல் இப்போது பார்க்கலாம். முதல் அலசல் கவின் கொலை வழக்கை சம்பந்தப்பட்டது. இந்த கவின் கொலை வழக்கில் மனசாட்சியோடு பேசணும். நமக்கு எந்தவித பாகுபாடும் இல்லாமல், ஜாதி வேற்றுமையெல்லாம் கொண்டு வராமல் ஒரு வழக்காக பார்க்கணும். நம்ம சொல்லக்கூடிய விமர்சனங்களில் சட்ட விஷயமும் மற்ற காவல்துறையில் அவங்க விசாரணை பண்ணக்கூடிய கோணம் எப்படி இருக்குது அப்படி தான் பேசணும். மற்ற கீழ்த்தரமான அரசியல்வாதிகள் மாதிரி இதை வந்து ஜாதி இதாக கொண்டு போகணுங்கிற எண்ணம் நமக்கு துளி கூட இல்லை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கவின் கொலை வழக்கில் அவங்க தந்தையையும் கைது செஞ்சுருக்காங்க. அவங்க தந்தை காவல்துறையில் எஸ்ஐயாக இருக்கார். அப்படி இருந்தும் காவல்துறையில் வந்து அவரை கைது செஞ்சுருக்காங்க. உடனே திருமாவளவன் சொல்கிறாரு அவங்க அம்மாவையும் கைது செய்யணும். சுஜித் மற்றும் அவருடைய தந்தை தாய் ஆகியோரின் பெயரை எஃப்ஐஆரில் இணைத்திருக்கிறார்கள் என்கிற போது அவர்களை கைது செய்வதற்கு இவ்வளவு தயக்கம் ஏன்? இது என்ன கீழ்த்தரமான ஒரு பேச்சு? என்னென்னா, ஒரு கொலை வழக்கை காவல்துறை விசாரிப்பாங்க, சாட்சிகளை விசாரிப்பாங்க, ஆதாரங்கள் இது பண்ணுவாங்க, ஐ விட்னஸஸ் கண்ணால் பார்த்தவங்கள பல இதுங்களை எடுத்து பிரைமா ஃபேசி எவிடன்ஸ்னு பேர். பிரைமா ஃபேசி எவிடன்ஸ்னால் அடிப்படை ஆதாரங்கள் யாருக்கு இது அவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதன் அடிப்படையில் தான் அவங்க கைது பண்ண முடியும். இவர் சொல்லிட்டு போவார் அம்மாவை கைது பண்ணு, ஆட்டுக்குட்டியை கைது பண்ணுன்னு. அம்மாவை கைது பண்ணால் நாளைக்கு கோர்ட்டுக்கு கொண்டு போகணும்ல, குற்றங்களை நிரூபிக்கணும்ல. நாளைக்கு அவங்க மேலிசியஸ் ப்ராசிக்யூஷன்னு போலீஸ் மேலே போடுவாங்கல்ல, எஃப்ஐஆர் குவாஷனை போடுவாங்கல்ல, அது காவல்துறைக்கு பல பிரச்சனை வரும்ல. அப்போ காவல்துறை இதெல்லாம் பார்த்து தானே ஒரு வழக்கை விசாரிக்க முடியும். இன்றைக்கி வந்துக்கிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, திருமாவளவன் வேறு யாரும் பேசலை அரசியலை, திருமாவளவன் மட்டும்தான் பேசுகிறாரு இது அரசியலாக. இது நடந்தது திருநெல்வேலியில். அது வந்து உங்களுக்கு தூத்துக்குடியில் அந்த பையன் இறந்து போன கவின் வந்து தூத்துக்குடியை சேர்ந்தவர். அங்கே வந்து ஜாதி அமைப்புகளை வச்சுருக்கிறவங்க அந்த ஏரியாவை சேர்ந்த அந்த மாவட்டங்களை சேர்ந்த உங்களுக்கு 2 பேர் தான். உங்களுக்கு கிருஷ்ணசாமி ஒன்று, இன்னொன்று ஜான் பாண்டியன். அவர்கள் கண்டனம் தெரிவித்தாங்க. அதுக்கப்புறம் காவல்துறை விசாரிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி எந்த அறிக்கையும் அவங்க விடலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஜான் பாண்டியன் இந்த தடவை எலெக்ஷனில் நின்னார் திருநெல்வேலியில், தென்காசியில். பட்டியலினத்து மக்கள் இல்லாமல் மற்ற ஜாதி மக்கள் நிறைய பேர் அவருக்கு ஓட்டு போட்டாங்க. அவர் பட்டியலினத்து மக்கள்னு பிரித்து பார்க்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஜாதி வரல. அதிமுகவோட கூட்டணி வச்சார். அதிமுகவில் பல ஜாதிக்காரவங்க இருக்காங்க. அவங்க அத்தனை பேரும் பிஜேபியோட கூட்டணி வைத்தார் திருமாவளவன். மற்ற ஜாதிக்காரவங்க எல்லாருமே ஒரு ஓட்டு போட்டாங்க எம்பி எலெக்ஷனில். அப்போ என்ன அர்த்தம்? ஜாதி அங்கே வரல. ஜான் பாண்டியன் அவங்க வந்து ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர்னு மற்ற ஜாதிக்காரவங்க பார்க்கல. கிருஷ்ணசாமிக்கும் அவருக்கும் அப்படி தான். டாக்டர் கிருஷ்ணசாமிக்கும் மற்ற ஜாதிக்காரவங்கெல்லாம் போட்டாங்க. ஏன்னா அங்கே வந்தது கட்சி இது அடையாளம். திமுக, அதிமுக, மற்ற ஜாதிக்காரவங்கெல்லாம் போட்டாங்க. ஏன் இதே திருமாவளவன் திமுகவோட சேர்றாரு, திமுகவில் மற்ற ஜாதிக்காரவங்க இருக்கிறவங்கெல்லாம் உங்களுக்கு ஓட்டு போடுறாங்கல்ல, உங்கள் ஜாதிக்கு மட்டும்தான் ஓட்டு போடுறாங்களா? அப்போ உங்களுக்கு அரசியல்வாதியாக பரந்த மனப்பான்மை வரணும். ஒரு குறுகிய மனப்பான்மையோடு ஒரு கொலை வழக்கை, குறிப்பாக கொலை வழக்கை நீங்கள் பண்ணக்கூடாது. போலீஸ் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறேங்கிறீங்களே,
உடனே போய் ஸ்டாலின்கிட்ட சொல்லுங்கள், யார் ஆட்சி இருக்குது? உங்கள் ஆட்சி தானே இருக்குது, போலீஸ் மேலே குற்றம் சொல்கிறீங்க. சொன்னீங்கன்னா போய் ஸ்டாலினை பாருங்கள், நம்ம போலீஸ் பட்ட கட்ட பஞ்சாயத்து பண்ணதுன்னு ஆதாரங்களை கொடுங்க. அதை விட்டுட்டு மைக் எடுத்துகிட்டு இதில் சொன்னீங்கன்னா நீங்கள் விளம்பரம் தேடிக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். அஜித்குமார் வழக்கில் போலீஸுக்கு சப்போர்ட் பண்ணீங்களே, அஜித்குமாரை அடித்து கொண்டாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? போலீஸ்னால் அப்படி தான், நான் சிஎம்மாக இருந்தாலும் போலீஸ் இப்படி தான் இருக்கும், என்னவே வாய்க்குள்ளே துப்பாக்கி வச்சு மிரட்டினாங்கன்னு சொல்லி போலீஸுக்கு ஆதரவாக பேசுனீங்க. இங்கே வந்து கடமையை சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சிபிசிஐடிக்கு மாற்றிட்டாங்க, குண்டர்கள் சட்டத்தில் போட்டாங்க. அவருடைய தந்தை போலீஸ் அதிகாரியாக இருக்கார், அவரையே கைது பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே என்னத்தை எதிர்பார்க்குறீங்க மிஸ்டர் திருமாவளவன்? அம்மாவையும் கைது பண்ணணும், தங்கச்சியை கைது பண்ணணும், அண்ணனை கைது பண்ணோம்னா ஆதாரம் இருக்கணும்ல, கொலை பண்ணதுக்கு அவங்களுக்கு பண்ணதுக்கு. இப்போ திருமாவளவனுக்கு தெரியாது, அவர் இந்த தடை அறிவியலில் இருந்தவர். காவல்துறையை விசாரணை பற்றி அவருக்கு சுத்தமாக தெரியாது. அவர் பேசுகிறதுலேருந்து தெரியுது. காவல்துறையில் ஒரு கொலை வழக்கில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கொலை வழக்கு இது பண்ண உடனே யார் கொலைக்கு சம்மந்தம் வருவோ அவரை முதல்ல பிடிப்பாங்க. பிடிச்சி 24 மணி நேரத்தில் அடிப்படை இன்வெஸ்டிகேஷன் விசாரணையை முடிச்சுட்டு அவரை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ அனுப்பிட்டாங்க, குண்டர்களில் போட்டாங்க. இனி போலீஸ் கஸ்டடின்னு ஒன்று இருக்குது. போலீஸ் விசாரணைக்கு எடுத்து விசாரிக்கணும். அந்த போலீஸ் விசாரணைக்கு அந்த சுர்ஜித்துங்கிற பிறகு எடுத்து விசாரிக்கணும். எடுத்து விசாரிச்சிட்டதுக்கப்புறம் அதில் வேறு குற்றவாளிகளுக்கு சம்பந்தம் இருந்தால் அதை விசாரித்து விட்டு சார்ஜ் ஷீட் என்று சொல்லக்கூடிய குற்றப்பத்திரிக்கையில் அவங்கள வந்து குற்றவாளியாக சேர்க்கணும். இப்போ இந்த விஷயத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. இப்போ அந்த கவின் காதலித்த பெண் வந்து அவருங்க பேசுகிற வீடியோ வந்து இணையதளத்தில் வளம் வந்துக்கிட்டு இருக்குது, வைரலாக இருக்குது. அந்த வீடியோவை பாருங்கள். நானும் கவினும் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணோம். கொஞ்சம் செட்டில் ஆக டைம் தேவைப்பட்டுச்சு. May 30 அப்போ வந்துட்டு சுஜித்தும் கவினும் பேசிக்கிட்டாங்க. அப்போ அந்த டைமுக்குள்ள வந்துட்டு அப்பா கிட்ட சுஜித் சொல்லிட்டான். அப்பா வந்துட்டு இந்த மாதிரி லவ் பண்ணுறியான்னு என்கிட்ட கேட்டப்ப இல்லைப்பா நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா கவின் என்கிட்ட டைம் கேட்டிருந்தான், இன்னொரு 6 months கழிச்சு சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தான். அதனால வந்துட்டு நான் வந்துட்டு அப்பா கிட்ட அன்னைக்கு சொல்லலை. அதுக்குள்ளே நெக்ஸ்ட் அப்கமிங் மந்த்துக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. 2 பேருக்குள்ளே என்ன கான்வர்சேஷன் போச்சுங்கிறது தெளிவாக தெரியாது. ஆனால் கவினுக்கு ஃபோன் பண்ணி சுஜித் வந்துட்டு பொண்ணு கேட்க வாங்க, இவ மேரேஜ்க்கு மூவ் பண்ணாதான் அடுத்து என்னோட ப்ரொஃபஷனை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். கண்டிப்பாக எனக்கும் கவினுக்கும் என்ன நடந்ததுன்னு எனக்கும் அவனுக்கும் மட்டும்தான் தெரியும். எங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றியோ எங்கள் 2 பேரை பற்றியோ இனி யாருமே தப்பாக பேச வேண்டாம். யாருக்குமே எதுவுமே தெரியாது. உண்மை தெரியாமல் எல்லாரும் நிறையா பேச வேண்டாம். எங்கள் அப்பா அம்மாவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. அவங்கள பனிஷ் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு. அவங்கள விட்டுருங்க. இந்த வீடியோவை பார்த்தா நமக்கு என்ன தெரியுதுன்னா, கவினை பொண்ணு பார்க்க வர சொல்லி அந்த கொலை செய்த சுர்ஜித்தே வந்து அவர் கூட்டிகிட்டு வந்தார் அப்படிங்கிறது வந்து அந்த பெண்ணே சொல்கிறாங்க. அப்போ அந்த பெண் இன்னொன்று சொல்கிறாங்க, இந்த கொலைக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறாங்க. அப்போ ஏதோ பிரச்சனைகள் அவங்களுக்குள்ளே நடந்திருக்கு. அது என்ன பிரச்சனை? ஏன் அவங்களுக்குள்ள பொண்ணு பார்க்க கூட்டிகிட்டு வந்த கவின், இப்போ பெண்ணு பார்க்க கவினை கூட்டிகிட்டு வந்துருந்தா கவினோட அப்பா என்ன சொல்கிறாரு, 2 பேரும் மச்சான்னு பேசிக்குவாங்கன்னு சொல்கிறாரு. அப்போ இது ஆணவ கொலைங்கிறத உடனே அவசரப்பட்டு முடிவுக்கு வந்துடக்கூடாது. காவல்துறை முழுசாக விசாரித்தா தான் முடிவுக்கு வரணும். அதனால் அவங்களுக்குள்ள நல்ல உறவு இருந்திருக்க, கொலை செய்தவருக்கும் கொலை செய்யப்பட்டவருக்கும். அதனால் இதெல்லாம் பார்க்கணும். அவர் அந்த பொண்ணையும் விசாரிக்கணும். அந்த பொண்ணை விசாரித்து யார் யாருக்கு இதில் பங்கு இருக்குது, கவினை விசாரிக்கணும், மற்ற சாட்சிகளை விசாரிக்கணும், கவினோடைய அப்பாவை விசாரிக்கணும். இதெல்லாம் விசாரித்து தான் ஒரு முடிவுக்கு வரணும். நான் கவினோட அப்பாவுக்கு நான் பாராட்டுதலை தெரிவிக்க விரும்புகிறேன். தனி மனிதனாக போராடுகிறார். இப்போ காவல்துறை வேணாம் எனக்கு சிபிஐக்கு அனுப்புங்கன்னு அவர் கேட்குறாரு. இந்த ஜாதி இவங்களெல்லாம் துரத்திட்டார், யாரையும் கிட்டக்க விடலை. சினிமாக்காரனையும் சரி அரசியல்வாதியும் கிட்டக்கே விடலை. அதுக்கு அவரை பாராட்டணும். தனி மனிதனாக போராடுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் உங்களுக்கு பரிதாபப்பட்டு உங்கள் பின்னாடி நிற்பாங்க. கொலையெல்லாம் நடந்துட்டால் அந்த ஜாதிங்கிறதெல்லாம் மறந்து போயிடுங்க. மனிதாபிமானம் தான் அங்கே வரும். அதனால் அரசியல்வாதியும் உள்ளே விடாதீங்க. அவர்கள் வந்து இதை வச்சுக்கிட்டு குளிர் காய்வாங்க. இப்போ போராட்டம் நடத்துகிறாங்க. இதெல்லாம் ஜாதி பிரச்சனைகளை வந்து தூண்டி விடுவதற்காக. அதனால் இப்போ போலீஸ் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறான்னு சொல்கிறாரு இல்லை அவர். அதாவது நீங்கள் உங்கள் கட்சியில் டெய்லி கட்ட பஞ்சாயத்து நடக்குது. ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன் நான் லிஸ்ட்டு கொடுக்கவா? டெய்லி எனக்கு இது வருது, எந்தெந்த போலீஸ் ஸ்டேஷன் என்னென்னு. அதை முதல் தடுத்து நிறுத்துங்க. அப்புறம் போலீஸ் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்கன்னா போங்க, இங்கே ஸ்டாலினை போய் உடனே பாருங்கள், இந்த போலீஸ் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள். அதனால்
கருது. இது வந்து வழக்கு சரியான முறையில் போயிட்டு இருக்கு. நீங்கள்லாம் அமைதியாக இருந்தாலே போதும். அமைதியாக இருந்தீங்கன்னா போதும். நாடு நல்லா இருக்குது, தமிழ்நாடு அமைதியாக இருக்குது. ரெண்டாவது, ஒருத்தர் கொலையே பண்ணிடுறாருன்னு வைங்க. இப்போ காந்தியை கோச்சே கொலை பண்ணார். குற்றவாளி யார்? கோச்சே தானே. கோச்சே ஒரு ஜாதியை சேர்ந்தவர்னு இருக்கான்னு வைங்க. அந்த ஜாதிக்காரங்கள்லாம் நீங்கள் திட்டுவீங்களா? ஜாதிக்காரங்கள்லாம் குற்றவாளியும் வைங்களா? எவ்வளோ பொறுப்பு இல்லாமல்லாம் நீங்கள் பேசியிருக்கீங்க. மாற்று ஜாதி பொண்ணை கெட்டுன்னு எல்லாம் சொன்னீங்களா இல்லையா? அதுக்கப்புறம் தானே நாடக காதல்ங்கிறதெல்லாம் அரங்கேற்றினீங்களா இல்லையா? அதுக்கப்புறம் தானே வட தமிழ்நாட்டிலெல்லாம் பிரச்சனை வந்தது. அதனால் மனித அபிமானம் தேவை அரசியல்வாதிகளுக்கு. அரசியலுங்கிறது 2ஆம் பட்சம்தான். அப்படிங்கிறத நல்ல தலைவர்களாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்குறது அதுதான். ஒருத்தர் இது பண்ணிட்டா அவர் சார்ந்த ஜாதி அவன் பூரா குற்றவாளி அப்படின்னு கொண்டு வரக்கூடாது. ராம்குமார் இவங்களை கொண்டார். ராம்குமார் உங்கள் சுவாதிங்கிற பெண்ணை ராம்குமார் குற்றவாளி. ராம்குமார் சார்ந்த சமூகத்தை பூரா நம்ம குற்றவாளியாக நம்ம பார்க்க முடியுமா? ஒரு மனிதன் செய்த தவறுக்கு ஜாதிகள் எல்லாம் என்ன எப்படி பொறுப்பு இருக்க முடியும்? அப்போ ஜாதி வன்மத்தை தூண்டி விடக்கூடாது. இல்லை, மனதுக்கு வேதனையான விஷயமாக இருக்கிறது. நல்ல சமுதாயத்தை நாளைக்கு திருமாவளவனே ஒரு முதலமைச்சராக வரணும்னு நினைக்கிறாரு. அப்போ நீங்கள் முதலமைச்சராக வந்தால் தமிழ்நாட்டில் இருக்கிற 6 கோடி 8 கோடி மக்களுக்கும் தானே நீங்கள் முதலமைச்சராக வருவீங்க. அப்போ உங்கள்கிட்ட நடுநிலை தன்மை வேணும்ல. துணை முதல்வராக வரணுங்கிறீங்க, முதல்வராக வரணுங்கிறீங்க. மக்கள் வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்தா வாங்க. அப்போ மக்கள் உங்களுக்கு எப்போ ஆதரவு கொடுப்பாங்க? எல்லா தரப்பட்ட மக்களையும் அரவணைத்து போகக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இருந்தால் தானே நீங்கள் அந்த இடத்துக்கெல்லாம் வர முடியும். அதனால் சினிமாக்காரங்களை உள்ளே விடாதீங்க, ஜாதிக்காரனை உள்ளே விடாதீங்க. கரெக்டாக போயிட்டு இருக்குது. கனிமொழி கூட போய் பார்த்துருக்காங்க, நடவடிக்கை எடுக்கப்படும்னு இருக்காங்க. ஸ்டாலின் உடம்பு சரியில்லாதனால வாயை திறக்கலை. ஆனால் நான் காவல்துறை விசாரணை எப்படி போகுதுன்னு விசாரித்தப்போ கரெக்டாக போகுது. அவங்க பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கிறாங்க. தன்னுடைய காவல்துறையில் வேலை பார்த்த அதிகாரியவே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அம்மாவை கைது பண்ணி இது கஞ்சி பண்ணுன்னு பொருட்பற்ற முறையில் பேசாதீங்க. ஆதாரம் கிடைச்சா அவங்க அம்மாவை கைது பண்ணுவாங்க. அது காவல்துறையாக எடுக்க வேண்டிய முடிவு. திருமாவளவன் சொல்லி எடுக்க முடியாது அந்த மாதிரி முடிவை. பொறுப்போடு பேசுங்க. அடுத்து திருமாவளவன் ஒரு கருத்து சொல்கிறார். ஆணவ கொலைகளுக்கு தனி சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு அமித்ஷாவை பார்த்து ஒரு பெட்டிஷன் கொடுத்தாராம். அமித்ஷா இங்கே கருத்து கேட்டாராம். எப்போவுமே நீங்கள் மத்திய அரசாங்கத்தில் எதை கொடுத்தாலும் இங்கே இப்போ ரிமார்க்ஸ்னு கேட்பாங்க. அதுக்கு தமிழ்நாடு சங்கம் பதிலே கொடுக்கலையாம். அது எனக்கு வருத்தம் தாங்கிறாரு. என்ன வருத்தம்? கூட்டணி விட்டு விலகுங்க. இந்திய ஒன்றிய அரசு ஆணவ கொலை தடுப்புச் சட்டத்தை இயற்றலாமா என்கிற கருத்தை மாநில அரசிடமிருந்து கேட்டு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அதற்கு தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்களிலிருந்து கருத்து எதுவும் சொல்லவில்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. நான் தனிச்சட்டம் கொண்டு வரேன்னு நீங்கள் பொறுப்பு இல்லாமல் பதில் கொடுக்காமல் இருக்கீங்கன்னு கூட்டணி விட்டு வழங்குங்க. அதை விட்டுட்டு வருத்தம்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் ஏன் பதில் கொடுக்கலங்கிறத திருமாவளவனுக்கு சொல்கிறேன். அது சட்டம் சம்மந்தப்பட்ட விஷயம். உங்களுக்கு தெரியாது. சட்டம் படித்தவர்கள் எல்லாம் மேதைகள் அல்ல. அனுபவம் இருக்கணும், வழக்குகளை நடத்தின அனுபவம் இருக்கணும். அந்த அனுபவத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். ஆணவ கொலைகளுக்கு தனி சட்டம்ங்கிறீங்கள. கொலைக்கு என்ன தண்டனை? தூக்கு தண்டனை. ஆயுள் முழுவதும் சிறை, அதுதான் ஆயுள் தண்டனை. இப்படி தானே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கொலைக்கு அதிகபட்ச தண்டனையே கொடுத்தாச்சு. சாதாரண கொலைக்கு, ஆணவ கொலைக்கு தனி சட்டம் கொண்டு வந்தீங்கன்னு வைங்க, இதை விட அதிக தண்டனை எப்படி அந்த சட்டத்தில் கொண்டு வருவீங்க? அதிகபட்ச தண்டனை இப்போ இருக்கிற சட்டத்திலேயே இருக்கு. அதனால தான் தமிழ்நாடு அரசாங்கம் பதில் கொடுக்கல. ஏன்னா சட்டப்படி சாத்தியமில்லை. காரணம் கொலையினாலே அதிகபட்ச தண்டனை இருக்கிறது அப்படிங்கிறது தான். இதுக்கு இடையில் ரித்தனியா, அவருடைய தந்தை பாவம், அவரும் பாதிக்கப்பட்டவர். அவர் என்ன சொல்கிறாரு? முதலமைச்சர் இதில் வந்து முதலமைச்சர் பிரிவில் புகார் மனு கொடுத்துருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, என் பெண்ணு செத்தாங்களே ரித்தனியா, அதில் சம்மந்தப்பட்டவர்களையும் வந்து குண்டர்கள் சட்டத்தில் அடையுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குண்டர்கள் சட்டத்தில் அடையுங்கள். ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்க மேலே போட்டது கொலை வழக்கு. அந்த ரித்தனி அதில் போட்டது தற்கொலைக்கு தூண்டியதாக வழக்கு. இது ரெண்டும் ஒரே இதில் வராது. அதனால் அதில் குண்டர்கள் சட்டத்தில் போடுவாங்களாங்கிறது சட்டப்படி அதுக்கு சாத்தியம் கிடையாது. அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே ஒரு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர், செல்வ பெருந்தகையெல்லாம் அவருக்கு ஆதரவாக கருத்து தெரிவிக்கிறார்.
அதனால் ஸ்டாலின் போய் அவங்களெல்லாம் குண்டர் சட்டத்தில் போடுறதுக்கு வாய்ப்பில்லை. சமுதாயத்தில் வசதி படைத்தவர்கள், அரசியல் இருக்கிறவங்களெல்லாம் போடுவாரா ஸ்டாலின்? அதனால் உங்கள் கோரிக்கையில் வந்து பாதிக்கப்பட்ட தந்தைங்கிற மாதிரி உங்கள் கோரிக்கையில் நியாயம் இருந்தாலும் சட்டப்படி அது சாத்தியமில்லை, அரசியல் ரீதியாகவும் அது சாத்தியமில்லை அப்படிங்கிற கருத்தை கவின் கொலை வழக்கில் நம்முடைய கருத்தாக பதிவு செய்கிறோம். அடுத்தது ஓபிஎஸ் பாலிடிக்ஸ். ஓபிஎஸ் ஒரு கடினமான முடிவு எடுத்துட்டார். ஏன்னா அதுக்கு முன்னாடி பிஜேபிக்கு ரொம்ப ஆதரவாக இருந்தார் ஓபிஎஸ். போன தடவை ராமநாதபுரம் தொகுதியில் அவர் எம்பிக்கு நிற்கும் போது சுயேட்சை மாதிரி நின்னார். ஆனால் பிஜேபி அவருக்கு ஆதரவு கொடுத்தாங்க. 3 லட்சம் ஓட்டு, 3 லட்சத்துக்கு மேலே 4 லட்சம் ஓட்டு நெருக்கி வாங்கினார். அப்போ பிஜேபி உங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்கல்ல. இப்போ கடினமாக முடிவு எடுத்துட்டார். பிஜேபியோட கூட்டணி இல்லைன்ட்டார். ஏன் இல்லைன்னு சொன்னார் அப்படின்னு பார்த்தா, மோடி வரும்போது அவரை சந்திக்க டைம் கேட்டிருக்காரு. அவர் மோடியை அவங்கள சந்திக்க அனுமதி கொடுக்கலை. அது மோடிக்கே தெரியுமா என்னன்னு தெரியாது. அதனால் ஏதோ தப்பு நடந்து போச்சு, நயினார் நாயந்தன் சொல்கிறார், என்கிட்ட சொல்லியிருந்தால் நான் சந்திக்க வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். ஏதோ ஒரு தப்பு நடந்து போச்சு, அவரை சந்திக்க விடலை. அது இப்போ பிரதமராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் சகஜம், பல பேர் பார்ப்பாங்க, அது தப்பு நடக்கும். அதுக்காக ஓபிஎஸ் வந்து நான் பிஜேபி கூட்டணி விட்டு விலகுகிறேன்னு சொன்னீங்கன்னா ஓட்டு பிரிஞ்சு போகும். அது திமுகவுக்கு சாதகமாக வரும். அதை நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும்ல. ஒரு விஜய் பக்கமும் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு செய்தி வருது. ஓபிஎஸ் விஜய் விடுங்க, விஜய் இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்கார். அவருக்கு பாவம் சரியாக எதுவும் தெரியலை. நீங்கள் விஜய்க்கு போகணும்னா நீங்கள் புஷி ஆனந்த் காலில் விழுகணுங்கிறாங்க எல்லாம். விஜய்க்கு அங்கே விஷயங்களை நடத்துவதற்கு சரியான ஆட்கள் இல்லை, அதற்கு சாதுரியம் இல்லை. அவர் போனால் எல்லாம் இவர் புஷி ஆனந்த் கையில் வச்சுக்கிட்டு அவரை பார்க்கணும். அவர் தான் எல்லாம் ஆட்சி செலுத்துகிறார். காலில் விழுகணுமா? ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர். ஆஃப்டர் ஆல் இந்த புஷி ஆனந்த் புதுச்சேரியில் பாண்டிச்சேரியில் லேண்டுகளை வாங்கி விற்றுக்கிட்டு இருந்தார். விஜய்க்கு இங்கே புதுச்சேரியில் பாண்டிச்சேரியில் அவர் சம்பாதிச்ச பணத்தில் நிறையா இதுங்களை லேண்டை வாங்கி கொடுத்துருக்காரு. அவர் நம்பகத்தன்மை இல்லாதவர்னு விஜய் அப்பாவே வந்து அவ்வளவு சொல்கிறாரு அவரை பற்றி. எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர் காலிலெல்லாம் ஒரு முதல்வராக இருந்த நீங்கள்லாம் போய் விழுந்து விஜயை பார்த்து கூட்டணி சேரணுமா? அங்கே இந்த ஆதவ அர்ஜுன்னு லாட்ரி ஏஜென்ட்டு, ஃப்ராடு பண்ண லாட்ரி ஏஜென்ட்டுடைய இதை சேர்ந்தவர். அவரெல்லாம் போய் நீங்கள் காலில் விழுகணுமா? இப்படிப்பட்ட மனுஷங்கிட்டெல்லாம் ஒரு முன்னாள் முதல்வராக இருந்தவர். விஜய் வந்து நல்ல பெரிய ஆளுங்களை சரியாக ஹேண்டில் பண்ண தெரியல. நல்ல பெரிய ஆட்களை நேராக கூப்பிட்டு யாருடைய இடைத்தரகர்கள் இல்லாமல் அவர் பேசணும். அப்போ தான் பெரிய ஆளுங்கள்லாம் வருவாங்க. எல்லாம் புஷி ஆனந்த் போய் தான் போகணும்னா புஷி ஆனந்தெல்லாம் மதிக்கிற மேமே இருக்கான். ஒன்றுமே தெரியாத அரசியல் ஜீரோ இந்த புஷி ஆனந்த். அவர் பின்னாடி ஒரு போவார். நீங்கள் போனீங்கன்னா உங்கள் தன்மானம் சுயமரியாதை எல்லாம் இழந்துருவீங்க அப்படின்னு தான் எங்களுடைய கருத்து. அதுக்கு மேலே முடிவுங்கிறது நீங்கள் எடுக்க முடிவு. அதனால தான் நான் இபிஎஸ்ட்டு சொன்ன ஓட்டை பிரிய விடாதீங்க, அவர் அதிமுகவுக்கு வந்தால் சேர்த்து போட்டுக்கோங்க. ஏதோ பதவி வேணாங்கிறாரு, கொஞ்ச நாளைக்கு வச்சு இந்த 2026 இந்த ஆட்சியை தூக்கிடுங்க, அதுக்காச்சும் ஒரு சாதுரியமான முடிவை எடுங்கன்னு சொன்னேன். அங்கேருந்து ஒன்றும் பதில் இல்லை. அதனால் இப்போ என்ன பண்ணிட்டார் ஓபிஎஸ், இந்த பக்கம் விஜய்க்கு தூது விட்டு அதில் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஸ்டாலின்ட்டையும் தூது விட்டுடணும் அப்படின்ட்டு, ஸ்டாலின் உடம்பு சரியில்லாமல் வந்திருக்காருல்ல, அதை பார்க்குற மாதிரி உள்ள நுழையலாம் அப்படின்னு ஸ்டாலினுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கேன். அங்கிருந்து பதில் வந்திருக்கு, வேண்டாம், இந்த டைமில் அரசியல் சூடு பிடிக்க தொடங்கி விட்டது, இந்த நேரத்தில் நீங்களும் நானும் ஒரு சந்தித்தால் அது இதாக இருக்கும். ஒன்று பண்ணுங்க, நான் வந்து அடையாருக்கு பக்கத்தில் தியாசபிக்கல் சொசைட்டின்னு வெறும் மரங்கள் நிறைந்த ஒரு இடத்துல காலையில் வாக்கிங் போவேன், நீங்கள் இங்கே வாக்கிங் போகிற மாதிரி வந்துடுங்க, நம்ம 2 பேரும் வாக்கிங்கில் சந்தித்த மாதிரி மக்களை, ஊர் மக்களை ஏமாற்றிடலாம், தமிழ்நாட்டு மக்களை அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அவர் உடல்நிலை சரியில்லாது வந்ததுக்கப்புறம் கூட இந்த மாதிரி ஃப்ராடு பண்ண ஆரம்பிக்கிறார். அப்போ இவர் ஓபிஎஸ் நல்ல ஐடியா. ஏன்னா ஓபிஎஸ் இங்கே எப்போ வாக்கிங் போக மாட்டார், அவர் சென்னையிலே கொஞ்சம் தான் இருப்பார், அங்கே போக மாட்டார். அதனால் ஓபிஎஸ் என்ன பண்ணிட்டார், நல்ல ஐடியான்னு சொல்லி ஸ்டாலின் வாக்கிங் போகும்போது அப்படியே இவரும் அது உள்ளே போய் வாக்கிங் போகிற மாதிரி பார்த்துட்டு 2 பேரும் எதிர்பாராத மாதிரி சந்திக்கிற மாதிரி நம்மளெல்லாம் முட்டாளாக்கிட்டு அங்கே பார்த்து பேசியிருக்காங்க. இந்த ஃபோட்டோவை பாரு. ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்க வாக்கிங். அப்போ வாக்கிங்கில் பேசின
ஓபிஎஸ் பேசணுன்னு ஸ்டாலின் சொல்கிறாரு, இல்லை நீங்கள் நிறைய விஷயம் நம்ம பேசணும், நீங்கள் வீட்டுக்கே வந்துடுங்கன்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் தான் உடல்நலம் விசாரிக்க தானே போனீங்க, வாக்கிங் போகும்போது உடல்நலம் விசாரிச்சிட்டிங்கல்ல, அரசியல் பேசலைன்னா எதுக்கு மறுபடியும் வீட்டுக்கு போகிறீங்க? அப்போ அரசியல் பேசுகிறீங்க. வீட்டுக்கு போயிட்டார். ஸ்டாலின் உடல்நலம் சரியில்லை, 2வது தடவை பார்க்க. அப்போ ஸ்டாலின் என்ன சொன்னதா எங்களுக்கு செய்தி வந்திருக்கு, ஓபிஎஸ் நீங்கள் விஜய் கூட போய் சேராதீங்க, ஏன்னா விஜயை பலவீனப்படுத்தணும், விஜய் ஜெயிச்சிடக்கூடாது. என் முதல் எதிரியே விஜய் தான் ஸ்டாலின் சொல்லியிருக்கார். 2வது எதிரி தான் அதிமுக பிஜேபி. விஜயை வளர விடக்கூடாது. விஜயை வளர விட்டு அவர் பெரிய இதாகிட்டார்னா என் பையன் அடுத்த முதல்வராக வர முடியாது, அடுத்த அரசியல் கட்சி தலைவராக கூட வர முடியாது. ஏன்னா என் பையன் தத்தியாக இருக்கார், ஒன்றுமே தெரியல, அங்கே போயிட்டு ரெஜென்ட்னு உட்காந்துக்கிட்டு சினிமாவையே பார்த்துக்கிட்டு இருக்கார். அதனால் என் பையனும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும்போது விஜயை வளர விடக்கூடாது, அதனால் நீங்கள் விஜயோட மட்டும் சேர்ந்துடாதீங்க அப்படின்னு இருக்கார். அப்போ ஒவ்வொரு என்ன சொல்லியிருக்காரு ஓபிஎஸ், அப்போ நான் வேறு அடுத்து என்ன தான் பண்ணணும் சொல்லுங்கள். நீங்கள் எங்கள் அப்பாவோட ரசிகர், அதாவது கருணாநிதியோட ரசிகர்னு சட்டசபையிலே பேசிட்டீங்க, அதனால் உங்களுக்கு நான் உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். ஒரு கட்சியை ஆரம்பிங்க, நான் எல்லாரும் படம். ஏன்னா விஜய்க்கு ஓபிஎஸ் கட்சியே ஆரம்பிக்கலை, இந்த டிடிவியும் அப்படி தான் கட்சியே ஆரம்பிக்காமல் இருந்தார் ரொம்ப நாளாக. இவங்களுக்கெல்லாம் அரசியலுங்கிறது ஞானசூனியம். நீ அரசியல் கட்சியை நீங்கள் பேசணும்னா கட்சியை ஆரம்பிக்கணும், ஏதோ ஒரு கட்சியை ஆரம்பிக்கணும். அதான் ஸ்டாலின் கட்சியை ஆரம்பிங்க, நான் டெல்லியில் ஏற்பாடு பண்ணி கட்சியை பதிவு செய்ய வச்சிடுறேன், கட்சிக்கு பதிவு வாங்கிடுறேன். இந்த தேர்தலில் நீங்கள் தனியாக நின்று அதிமுகவுக்கு விழுக வேண்டிய ஓட்டை பிரிங்க, விஜய்க்கு அந்த ஓட்டு போகக்கூடாது, செலவு பூரா நான் பார்த்துக்கிறேன், அதனால் தனியாக நில்லுங்கள், எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டுருக்கேன். இதே குண்டை 2021 போட்டு தான் விஜய் ஜெயித்தார். ஏன்னா பிரேமலதாவால் தான் விஜய் ஜெயித்தார். அதனால தான் பிரேமலதாவும் பார்க்க போயிருக்காங்க. பிரேமலதாவை பார்க்கும்போது வாக்கிங்கில் பார்க்கலான்னு சொல்லலை, வீட்டுக்கு வாங்க அப்படின்ட்டு நன்றி கடனை செலுத்தியிருக்காரு. ஏன்னா ஸ்டாலின் முதலமைச்சர் வந்தது காரணமே பிரேமலதா விஜயகாந்த் தான். அப்போ விஜயகாந்த் உயிரோடு இருந்தார். அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, போன எலெக்ஷனில் அதிமுகவோட கூட்டணிக்கு முடிவாகி கையெழுத்தாகும்போது 15 எம்எல்ஏ ஒரு ராஜ்யசபா எம்பின்னு டைப் பண்ணி கொடுங்க, கையெழுத்து போட்டு அனுப்புகிறோம்னு சொல்லி இபிஎஸ் இங்கேருந்து டைப் பண்ணி கொடுத்த உடனே ஸ்டாலின் சசிகலாவை கூப்பிட்டு அதிமுகவில் கூட்டணி சேரக்கூடாது, எவ்வளோ பணம்னாலும் கொடுக்குறோன்ட்டாங்க. அப்படியே கடைசி நேரத்தில் பிரேமலதா அவங்க காலை வாரி டிடிவி தினகரனோட நின்று 2%, 3%ன்னு ஓட்டை பிரித்து அதில் தான் ஸ்டாலின் வந்தார். அப்போ அவர் நன்றி கடன் பட்டிருக்கார் பிரேமலதாவுக்கு. அதனால தான் என்ன சொல்லிட்டார், பிரேமலதாவை கூப்பிட்டு நீங்கள் இங்கே வந்துடுங்க, அதனால் இந்த வைகோ ரொம்ப வாலாட்டிக்கிட்டு இருக்காப்புல, அதனால் வைகோ இந்த தடவை கலட்டி விட்டுட்டு உங்களை சேர்த்துக்கிறலாம் அப்படின்னு முடிவு பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா வைகோ பையனும் பிஜேபியோட பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. துரை வைகோவுக்கு ஒரு மந்திரி கொடுத்துரு, நான் திமுக விட்டு வந்துடுறேன். அங்கே டெல்லியில் அமித்ஷா விசாரிச்சிருக்காரு, தமிழ்நாட்டிலையும் விசாரிச்சிருக்காரு, அவருக்கு ஓட்டே கிடையாதுங்க, அவருக்கு மந்திரி கொடுக்குறதே வேஸ்ட்டுன்ட்டாங்க. அதனால் இருந்தாலும் வைகோ காலைவாரி விடுவாருங்கிறதுல பிரேமலதாவை கையில் வச்சுருக்கணும். கடைசி நேரத்தில் போன தடவை காலைவாரி விட்ட மாதிரி ஏதாச்சும் பண்ணி நமக்கு உதவி செய்வாங்கன்ட்டு பிரேமலதாவையும் பார்த்துருக்காரு வைகோ. இந்த பக்கம் அவர்கிட்ட ஓபிஎஸ்கிட்ட தனியாக நில்லுங்க, ஓட்டை பிரிங்க, நான் எவ்வளவு செலவானாலும் நான் செய்கிறேன், என்டிஏ கூட்டணியும் உடைக்கணும், விஜயையும் காலி பண்ணணும் அப்படின்னு பேரம் பேசி முடிவு பண்ணியிருக்கிறதா செய்தி வந்துருக்கு. எல்லாம் சரிதான். ஆனால் ஸ்டாலினுக்கு என்ன சொல்கிறேன், உங்களுக்கு வந்திருக்கிற வியாதி மோசமான வியாதி, எனக்கு அந்த வியாதியை பற்றி தெரியும், எனக்கு தெரிந்த இவங்க இந்த வியாதியில் எப்படி பாதிக்கப்பட்டாங்கங்கிறது எனக்கு தெரியும். கொஞ்சம் சத்தம் போட்டு பேசினாலே மூளைக்கு போகிற ஆக்சிஜன் நின்றுடும். ஒரு நிமிஷம் மூளைக்கு போகிற ஆக்சிஜன் நின்றுச்சுன்னா பல்ஸு கீழே வந்துடும், 10க்கு வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வெண்டிலேட்டர் வச்சு சித்திரவதை நினைவே இருக்காது. எங்கள் குடும்ப உறுப்பினர் ஒருத்தருக்கு நடந்த விஷயத்தை தான் பேசுகிறேன். இதே நோய் தான் அவருக்கு
வென்டிலேட்டர்லேயே சப்போர்ட்லேயே நினைவில்லாமல் இருக்கணும். அதனால் உடல்நிலையை பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி டென்ஷன் இதெல்லாம் வேறு ஆளை வச்சு பண்ணுங்கள். அதனால் 26 எலெக்ஷன் நீங்கள் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஜெயிக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி டென்ஷன் எல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் செய்தால் அது உடல் நலத்துக்கு ஆபத்து, நாட்டுக்கும் ஆபத்து. ஏன்னா திருப்பி நீங்கள் சிஎம்மாக இருந்தீங்கன்னா நாட்டுக்கும் ஆபத்து இல்லை, உங்களுக்கும் பிரச்சனை. நீங்கள் நிம்மதியாக ஓய்வு எடுத்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 வருஷம் நீங்கள் இருக்கலாம், 5 வருஷமோ 10 வருஷமோ. முதலமைச்சர் இல்லாமல் வீட்டில் உட்காந்துட்டு, செனட் ஆஃப் ரோடில் வீட்டில் உட்காந்துக்கிட்டு, செனட் ஆஃப் ரோடு தான் யார் வீடுன்னா அது உதயநிதி வீடுன்னு சொல்லுவீங்கள்ல. எனக்கு சொந்தமாக வீடு இல்லை. அப்போ செனட் ஆஃப் வீடு அது ரெஜெண்ட் வீடு. அப்போ இந்த வேலைச்சேரியில் இருக்க அதுவும் இன்னொருத்தவங்க வீடு. அப்போ நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்க. இல்லை என் பையன் வீட்டில் இருக்கேன், எனக்கு காரு கூட கிடையாது. அப்போ 2 கோடி காரு அது பையன் காரு இப்படின்னு ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் ரெஸ்ட் எடுக்கிறதுனா இந்த மாதிரி ஏமாற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு வீட்டில் போய் நீங்கள் உட்காந்துக்கலாம், உடல்நிலை நல்லா இருக்கும். இந்த அரசியல் சூதாட்டத்தெல்லாம் பண்ணிங்கன்னா டென்ஷன் ஆகும். முதல்ல உடலை பாருங்கள். எங்கள் தமிழ்நாட்டையும் கொஞ்சம் காப்பாற்றுங்க. நீங்கள் ஓய்வு எடுத்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் நிம்மதி, நாட்டில் பல விஷயம் ஒழுங்காக நடக்கும் அப்படிங்கிறத அடுத்த கட்ட கருத்தாக பதிவு செய்ய வேண்டும். அடுத்தது வெங்கடேசனுக்கு கொலை மிரட்டல். வெங்கடேசன் எம்பிக்கு கொலை மிரட்டல் வந்திருக்குன்னு அவர் சொல்கிறார். எனக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா அவருக்கு நிறைய எதிர்ப்பு வந்துருச்சு. காரணம் நாட்டுப்பற்று உள்ளவன்லாம் கண்டபடி எதிர்த்துட்டான். இதில் போய்கிட்டு இந்தியா ஒரு கோழை நாடுனா விடுவானா அவன்? அதனால் எல்லாரும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. கொலை மிரட்டல் விடுத்ததா எங்களுக்கு இது இல்லை, ஏதோ ஒரு பொய் சொல்கிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். கொலை மிரட்டல் விட்டால் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும், ரெக்கார்ட் பண்ணி தான் நீங்கள் புகார் பண்ணணும். அப்போ ஏன் புகார் பண்ண மாட்டேங்கிறீங்க? ரெக்கார்ட் பண்ணுங்கள். எவனும் கொலை செய்கிற அளவுக்கு தமிழ்நாடு அரசியல் இந்த கவலை கீழ்த்தரமான ஆளுங்க இல்லை. ஆனால் எதிர்ப்பு, உங்களை எதிர்ப்பாங்க. நீங்கள் பேசின வார்த்தைக்கு மன்னிப்பே கிடையாது. இப்போ நாங்கள் உங்களை பற்றி போட்ட வீடியோ வைரலாக இருக்குது, ஃபேஸ்புக்கில் லட்சக்கணக்கில் போயிருக்கு, யூடியூப்பில் அவ்வளோ போகல, இப்போ ஃபேஸ்புக்கில் போயிருக்கு. சரின்னு எல்லோரும் என்ன கருத்து தெரிவிச்சிருக்காங்கன்னு பார்க்குறேன், அத்தனை பேரும் உங்களை திட்டுறாங்க. அப்போ நாட்டுப்பற்று உள்ளவன் அவ்வளோ பேரும் உங்களை எதிர்க்கிறான். ஆனால் கொலை செய்ய மிரட்டல் விடுறதெல்லாம் காட்டு மிராண்டித்தனம். அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். உங்களுக்கு அப்படி கொலை மிரட்டல் விடுத்திருந்தால் வன்மையாக கண்டிக்கிறோம். ஆனால் விடுத்திருக்க வாய்ப்பு இல்லைங்கிறது தான். நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி, கம்யூனிஸ்ட்டு சிபிஎம், நீங்கள் சீனாவோட கை ஏஜென்ட்டு. உங்களுக்கெல்லாம் சீனாவிலிருந்து தான் பணம் வருது. வலது கம்யூனிஸ்ட்டுக்கு ரஷ்யாவில் இருந்தும், இடது கம்யூனிஸ்ட்டுக்கு சீனாவிலிருந்தும் பணம் வருது. நீங்கள் சீனா பணத்தை வாங்குறதுனால அமெரிக்காவை எதிர்க்கணுங்கிறதும் உங்களுடைய எண்ணம். எதிருங்க, அமெரிக்காவை மட்டும் எதிருங்க. இந்தியாவை வாய் திறந்து திரும்ப பேசாதீங்க. மோடியை நீங்கள் திட்டி பேசுகிறீங்கன்னா மோடி உங்களுக்கு அரசியல்வாதி. அவர் ஒரு அரசியல்வாதி, அவரை திட்டுங்க, நாட்டை திட்டாதீங்க. அதுதானே எங்களுடையது. இங்கே ட்ரம்ப்கிட்ட மோடி இது ட்ரம்ப் போர் நிறுத்தத்தை நான் தான் சொல்லி பண்ணாங்கன்னு சொல்லிட்டாராம். மோடி திருப்பி கேட்கலையாம். அப்போ மோடியை கோழைன்னு சொல்லுங்கள். இந்தியாவை ஒரு கோழை நாடு அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன இதை விட மோசமாக எல்லாரும் உங்களை உங்கள் அரசியல் வாழ்க்கையை அஸ்தமனமாகி போயிடும். எல்லாருமே உங்களை எதிரியாக பார்ப்பார்கள். அதுதான். நீங்கள் ட்விட்டர்லாம் புஸ்தகம் எழுதிக்கிட்டே இருக்கீங்க, இந்த ட்விட்டர்லாம் பார்க்குறது இல்லையா மிஸ்டர் வெங்கடேசன்? ட்விட்டரில் போய் பாருங்கள். பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் மிகப்பெரிய இது நடந்துக்கிட்டு இருக்கும்போது மோடி ட்விட்டரில் போடுறாரு. என்ன போடுறாரு? பாகிஸ்தான் அழிந்து விட்டது, இத்தனை இராணுவ தளவாடங்கள் அடித்து போயிடுச்சு, அதுக்கப்புறம் டெரரிஸ்ட்டு பயங்கரவாதிகள் பதுங்கும் இடமெல்லாம் அடித்து நொறுக்கிட்டாங்க. ட்விட்டரில் போட்டிருக்காரு. போர் நடந்துக்கிட்டு இருக்கும்போது பாகிஸ்தான் அழிவு நிலைக்கு வந்து விட்டது அப்படின்னு சொல்லி போட்டுட்டு மோடிக்கு அவங்க அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு, தயவுசெய்து பாகிஸ்தான் அழிஞ்சு போயிடும், போரை நிறுத்துங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எங்கிட்ட சொல்லாதீங்க போரை நிறுத்தணும்னு, பாகிஸ்தானை எங்கிட்ட கேட்க சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. உடனே மோடி பாகிஸ்தான் சைடு போய் ஐயோ கேளுங்க, ஏழைன்னா உங்கள் கூட்டோடு அழிஞ்சு போயிடுவீங்க, உங்கள் நாடே அழிஞ்சு போயிடும்னு அவங்கள சொல்கிறாரு. உடனே அவங்க திருப்பி என்ன பண்ணுறாங்க, இந்தியாவிட்ட கெஞ்சுறாங்க, பாகிஸ்தான் இராணுவ தளபதிகள் போரை நிறுத்திடுங்க. அப்புறம் தான் இந்தியா போரை நிறுத்தினாங்க. நடந்தது இதுதான். அவர் ட்ரம்ப் போரை நிறுத்தணும்னு எடுத்த முயற்சி பாகிஸ்தான் அழிந்து விடும்னு. இது ட்விட்டரில் இவரே போட்டிருக்காரு. ட்ரம்ப் வெங்கடேசன் புஸ்தகம் எழுதுறீங்க என்னென்னதையோ, இந்த ட்ரம்ப் ட்விட்டர்லாம் பார்க்குறது இல்லையா? அப்போ ஏன் மோடி இதுக்கு பதில் சொல்லலைன்னா, இராணுவ சம்பந்தமான ரகசியங்கள்லாம் அவங்க பேச மாட்டாங்க. உங்களுக்கு சும்மா இந்த மாதிரியை சுற்றிக்கிட்டு எம்பியாக இருந்தது தவிர என்ன தெரியும்?
அவர் இராணுவத்து இது நாட்டின் பிரதமர், எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாக பேச முடியாது. எல்லாம் புரிஞ்சுக்கங்க. அதனால் நல்ல மனிதராக இருங்கள். நாட்டுப்பற்று இல்லாதவன் இந்த நாட்டில் இருப்பதற்கு தகுதியற்றவன். நாட்டுப்பற்று இல்லை, இந்தியாவை பற்றி தாக்கி தவறாக கேவலமாக பேசுனீங்கன்னா நீங்கள் இந்த நாட்டில் இருக்க தகுதியற்றவர். அதனால் கொலை மிரட்டல்னு நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மையாக இருக்க வாய்ப்பில்லை. உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது அடுத்த கட்ட செய்தி. அடுத்தது சேகர்பாபு, அமைச்சர் சேகர்பாபு. அவர் என்ன சொல்கிறாரு, 2026 நிச்சயம் மாற்றம் வரும். நான் நினச்சேன் சரி கட்சி மாறிட்டு என்ன மாற்றம் வருங்கிறாருன்னா அடுத்து என்ன சொல்கிறாரு, விஜய்க்கு மாற்றம் வருமா, அவர் திரும்பி சினிமாவுக்கு போயிடுவாராம் அப்படிங்கிறது. மாற்றம் வரும் நிச்சயமாக. இன்றைக்கு அரசியலே வருகிறோம் என்று சொன்னவர் 2026க்கு பிறகு நான் சினிமாவுக்கு செல்லுகிறேன் என்ற மாற்றத்தை ஏற்படுத்துவார். சரி, நான் என்ன சொல்கிறேன், 2026 விஜய் தோத்துட்டாருன்னே வைங்க, அவர் திரும்பி சினிமா போகிறாருன்னா அவருக்குன்னு ஒரு தொழில் இருக்குது. 2026 உங்கள் ஸ்டாலின் தோத்துட்டாருன்னா அவர் என்ன பண்ணுவார், விஜய் சினிமாவுக்கு போன மாதிரி அவர் எங்கே போவார், அவருக்கு என்ன தொழில்? வாழ்க்கையில் தொழிலே இல்லாமல் உலக மகா கோடீஸ்வரரானது உங்கள் கருணாநிதியும் உங்கள் ஸ்டாலின் தான். கருணாநிதிக்கு என்ன தொழில் இருந்தது? மனோகராவுக்கும் பராசக்திக்கும் 1950களில் இப்போ வசனம் எழுதினார். அதுக்கப்புறம் அவர் வசனம் எழுதி உருப்பட்ட ஒரு படத்தை சொல்லுங்கள், ஒரு படம் உருப்படி இல்லை. அதுக்கப்புறம் அவர் இருக்க முடியல. பூம்புகாரில் எழுதினார், அது மிகப்பெரிய அளவில் சுமாராக இருந்தது. அதுக்கப்புறம் அவருக்கு எவன வசனம் எழுத கூப்பிடல, எல்லாமே மாறிவிட்டது. நாடோடி மன்னனில் எம்ஜிஆர் கரெக்டாக ஒன்றா இருந்தார். கருணாநிதி போடுறதுன்னு கண்ணதாசனை போட்டார் வசனம், வெளுத்து வாங்கினார். கருணாநிதி வசனம் கால் தூசி பெறாது, கண்ணதாசன் நாடோடி மன்னனில் எழுதிய வசனம். அதனால இவங்க பெருசாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 50களுக்கு அப்புறம் அவருக்கு போனியே ஆகலை. அப்போ தொழிலாக அரசியலுக்கு வந்துட்டார். ஸோ கருணாநிதிக்கும் அரசியல் தான் தொழில். ஸ்டாலினுக்கு என்ன தொழில்? ஒரு தொழிலும் இல்லையே. அப்பாவோட சேர்ந்து அவருக்கும் அரசியல் தான் தொழில். ஆனால் சுமாராக தொழில் போய்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மத்திய அரசாங்கத்தில் 1999 வாஜ்பாய் இதில் சேர்ந்தாங்க. அவர் வாஜ்பாய் வாழை ஆட்டக்கூடாது, மந்திரியார், ஆனால் சம்பாதிக்கக்கூடாதுன்னு கிடுக்குப்பிடி போட்டார். சம்பாதிக்கலை. 2004 மன்மோகன் சிங் இருந்த ஒன்று அடி லாட்ரி. அப்போ தான் 2006 கொள்ளையடித்த பணத்தை எப்படிடா முதலீடு செய்கிறதுன்னு குடும்பத்துக்கு பிரித்து கொடுத்து 2004 ஆரம்பத்திலேயே, அது 2Gக்கு முன்னாடியே வந்துருச்சு, பிரித்து கொடுத்தாரு கருணாநிதி. தனக்கு ஸ்டாலினுக்கு கிடைச்ச ஒரு 5000 கோடியை, அப்போ 5000 கோடின்னு சொன்னாங்க, 5000 கோடியை உதயநிதியில் கொடுத்து அதில் தான் 2006க்கு அப்புறம் 2007 2008 ரெட் ஜெயண்ட்னு சினிமாவை குட்டிச்சவராக்குறதுக்காக முதலீடு பண்ணாங்க. அழகிரிக்கு கொடுத்த பணத்தில் அவருடைய பையன் அவரை வச்சு அவர் ஒரு சினிமா கம்பெனி ஆரம்பித்தார். ராஜாத்தி அம்மாள் அவங்க சொந்தக்காரங்களை வச்சு அவங்க ஒரு சினிமா கம்பெனி ஆரம்பித்தாங்க. நாசமாக போச்சு சினிமா உலகமே. ஆக உங்களுக்கு பூரா தொழில் அரசியல். தொழிலில் சம்பாதிக்கிற பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி வேறு தொழில் வைப்பாங்க. இதுதான் உங்கள் வரலாறு. ஆனால் விஜய் அப்படி இல்லையா? அவர் ஒரு படத்துக்கு 200 கோடிங்கிறாங்க, 100 கோடி, 150 கோடி, 200 கோடி. ஸோ அவர் தோத்துட்டாருன்னா போயிடுவார்ப்பா அவர் சொந்த தொழிலுக்கு. நீங்கள்லாம் இப்போ தோத்தீங்கன்னா எந்த தொழிலுக்கு போவீங்க? உங்களுக்கு சேகர்பாபுக்கு பக்காக இது பண்ணிட்டார். சிஎம்டிஏ மந்திரியாக இருந்ததில் சரியான அடி. நான் சொன்னபடி பாரிஸ் கார்னரில் வச்சுருக்கிற ஒரு வணிக வளாகமே லட்சக்கணக்கில் வாடகை. ஆனால் அவருக்கு தொழில் என்ன? அரசியல். அரசியலை கொள்ளையடிச்ச பணத்தில் ஒரு இதாக பில்டிங்கை கட்டுறது. இதை இப்படித்தானே ஓடிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் விஜய் பழையதுக்கு போயிடுவாருனாலும் உங்களால் போக முடியாது. நீங்கள் இந்த சாக்கடையில் விழுந்து சாக்கடையில் தான் உள்ள வேண்டும். அதனால் விஜய் உங்களை விட ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறார். அதனால் அவரை கிண்டல் அடிக்காதீங்க. காரணம் நீங்கள் தான் அரசியலில் கேவலமான வேலையை செய்து கொண்டிருப்பவர் அப்படிங்கிறத இவருக்கு கருத்தாக தெரிவிக்கிறோம். சேகர்பாபுவுக்கு. இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.